13/7/2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஷின் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான கேள்வி, ஆனால் கண்டிப்பாக நம்ம தப்பாக தான் ஆன்சர் பண்ணுவோம். Find the amount to be received after 2 years 6 months at the rate of 5% per annum of simple interest on a sum of rupees 6,400. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு குரூப் 1 கொஸ்டின் நம்ம ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு ரேட் இன்ட்டு டைம் பை 100. பிரின்சிபல் எவ்வளவு 6400, ரேட் எவ்வளவு 5%, டைம் எவ்வளவு 2.5 வருஷம், அதாவது 2 வருஷம் 6 மாதம். அதை எப்படி போடலாம்? 2.5ன்னு போட்டுக்கலாமா? ரைட்டு. அப்போ கட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 64 × 5 × 2.5 which is equal to 800 ரூபாய். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட்னு சொல்லி அடிச்சுட்டு வந்துருவோம். அங்கே தான் ட்விஸ்ட் இருக்கு. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க. ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி ரிசீவ்டுன்னு கேட்டிருக்காங்க. அமௌண்ட்னா என்ன அர்த்தம்? அசலையும் வட்டியையும் சேர்த்து மொத்தம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. நமக்கு அசல் எவ்வளவு 6400, வட்டி எவ்வளவு 800. அப்போ ரெண்டையும் கூட்டினா எது ஆன்சராக இருக்கும்? 7200 ரூபாய் தான் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் ஏன்னு டிக் பண்ணீங்கன்னா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஆனால் அவங்க என்னன்னு கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி ரிசீவ்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு.